புரிஞ்சுக்கணும். அவருடைய ரத்தம் மட்டுமே நமக்கு பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை தரும். எப்படி நாம் அந்த ரத்தத்தை யூஸ் பண்ணி பரிசுத்தம் அடைந்து பிதாவோடு ஐக்கியம் கொள்ள போகிறோம் என்பதுதான் செய்தி. ஆமே. ரத்தம் நமக்கு நல்லா தெரியும். இவ்வளவு நாள் ரத்தம் தெரியாத இருப்போம். இயேசுவின் ரத்தம் தெரியும் தானே. ஆனா நம்ம இன்னும் பரிசுத்தம் அடையலையே. என்ன எப்படி அதை யூஸ் பண்றதுன்னு தெரியல. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. என்னதான் காஸ்ட்லி செல்போன் வாங்கினாலும் அதை யூஸ் பண்ண தெரியாம என்ன பண்றது? ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. முதல்ல யூஸ் பண்ண கத்துக்கணும், அதுக்கப்புறம் செல்போன் வாங்கணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. தெரியாம வாங்கி ஒன்னும் பண்ணவே முடியாது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுபோல ரத்தத்தை குறித்து நன்றாய் தெரியும், அதை எப்படி பயன்படுத்துவது அப்படின்றதுதான் ஸ்தோத்திரம். இதே 1 யோவான் 1வது அதிகாரத்துல 8வது வசனத்துல சொல்றாரு. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிதா நம்முடைய பாவங்களை மன்னித்தால் நமக்கு பரிசுத்தம் கிடைக்கும். பிதா நம்முடைய பாவங்களை மன்னித்தால் பரிசுத்தம் கிடைக்கும். எப்படி பாவங்களை மன்னிப்பார் என்று சொன்னால், இங்க வாசனம் இல்லையா, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். அதை எப்படி அவர் செய்கிறார் என்று சொல்லி 8வது வசனம் சொல்லுது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால், ஸ்தோத்திரம், 8வது வசனம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப இன்னைக்கு நீங்க வந்துக்கிறீங்களா, நீங்க எல்லாம் பாவிகள், வராதுக்கிறாங்களா, அவங்க எல்லாம் ஏற்கனவே பரிசுத்தமா இருக்கிறாங்களாம். அவங்க என்ன நினைப்பவங்களுக்கு எங்களுக்குள்ள பாவம் எதுவும் இல்ல. ஸ்தோத்திரம். அவங்களை போய் சொல்லுங்க, பாவம் இல்லை என்போமானால் நம்மளை நாமே ஏமாத்திங்கிறோன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். நமக்கு நாமே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு ஜட்ஜ்மெண்ட் இல்ல. ஸ்தோத்திரம். நமக்கு நாமே புகழ்ந்து கொள்வது புகழ்ச்சி அல்ல. மற்றவர்கள் நம்மள என்ன பண்ணோம்? புகழணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் நம்மளே பார்த்து நான் பரிசுத்தமா தான் இருக்கிறேன், அல்லது இன்னைக்கு வராதவங்களை கூட நினைப்பு என்னன்னா, நான் ஏன் பிதாவாண்ட சேரணும், இப்பவே நல்லா தாங்கிறேன். ஸ்தோத்திரம். இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சத்தியத்தை கேட்ட பிற்பாடு இப்படிப்பட்ட மைண்ட் செட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு சில வாரங்கள்ல என்ன நடக்க போது பாருங்களேன். ஒரு சில வாரங்கள்ல நான் ஏற்கனவே நல்லா தாங்கிறேன், பிதா வண்டியா உறவு கொள்ளணும், நான் நல்லா தான் ஆசீர்வாதமா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிக்கின்னு ஸ்தோத்திரம் மமதையில வாழறாங்கல்ல, அவங்களுக்கு ஈஸ்டர் முடிஞ்சு ஒரு சில வாரம் இந்த மந்த் எண்டுக்குள்ளவே யார் யார் வீட்டுல என்னென்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. அந்த மைண்ட் செட்ல இருக்கிறவங்க வீட்டுல. ஸ்தோத்திரம். உங்க வீட்டுல இருந்தா போய் சொல்லிடுங்க, அலர்ட். ஸ்தோத்திரம். உங்களாலே சகிக்க முடியாது, அவ்வளவு அப்படி நடக்க போகுது. ஆண்டவர் தெளிவா சொல்லி இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க கேட்கறீங்க, ஒழுங்கா கீழ்ப்படியாம கேட்கறது தப்பு. கேட்டுட்டீங்க, எப்படியோ கேட்டுட்டீங்க, அதனால